உதவி சப்போர்ட்னா என்ன? ஏன்னா நம்ம ஒரு நினச்சி ஒரு அமௌண்ட்டுன்னு போவோம், அங்கே போனால் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க பின்னாடிங்க. அந்த ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் இருப்பார், அவர் போயிடுவார், அடுத்தவங்க வருவாங்க. ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, அண்ணா நான் வந்து ஒரு ஐடி ட்ரைனிங் படிக்கணும்னா என்ன மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணுங்க, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குங்க, எந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பெட்டராக இருக்கும், என்னால் படிக்க முடியுன்ற நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. நம்ம படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, நமக்கு வேலை கிடைக்கணுங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணால் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என் கம்பெனியாக இருந்தாலும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்த க்ரைட்டீரியாலாம் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாங்க. அது என்ன க்ரைட்டீரியா இருந்தால் நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷ்மீர். வெல்கம் டு சேனலுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்டரை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே படித்து நிறைய பேர் பிளேஸ் ஆகிருக்கணுங்க. குறைந்தபட்சம் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 200லேருந்து ஒரு 300 பேர் பிளேஸ் ஆகிருந்தாங்க அப்படின்னா வந்து அது நல்ல கம்பெனி, நல்ல சென்டருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நல்லா சொல்லித்தராங்க. இப்போ ஒருத்தன் பிளேஸ் ஆகிறான் அப்படின்னா அங்கே நல்லா சொல்லித்தராங்கன்னு அர்த்தங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகிற ஒரு சென்டராக தான் நீங்கள் முடிவு பண்ணணும். யாருமே பிளேஸ் ஆகாத ஒரு சென்டரில் போய் நாம் படித்தோன்னா நமக்கு மட்டும் எப்படி வேலை கிடச்சிரும்? அதனால் வந்து நல்ல பிளேஸ் ஆகிற மாதிரி நிறைய பேர் பிளேஸ் ஆகிற ஒரு சென்டரை சூஸ் பண்ணுங்க. அங்கே நிறைய பேர் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், ஆனால் நிறைய பேர் படிக்கிற சென்டராக இருக்கலாமா? அப்படி இருக்க தேவையில்லைங்க. நிறைய பேர் வேலைக்கு போன சென்டராக இருக்கணுங்க, அதுவும் நேர்மையாக வேலைக்கு போயிருக்கணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எக்ஸ்ட்ரா ஃபீஸுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக வந்து ஒரு சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு ஃபீஸ் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கம்மி ஃபீஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுமா, உனக்கு சப்போர்ட் வேணுமா, இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டு அப்படின்ற மாதிரி பின்னாடி பணம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுனாவே நம்ம உஷாராக இருக்கணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு நினச்சி ஒரு அமௌண்ட்டுன்னு போவோம், அங்கே போனால் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க பின்னாடிங்க. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஓகேவா? படிக்கிறதுக்கு படித்து முடித்த பின்னாடி வேலைக்கு போகிற வரைக்கும் இல்லை போன பின்னாடியும் எந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸும் கேட்காத ஒரு சென்டராக தான் நீங்கள் முடிவு பண்ணி படிக்கணுங்க. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஜரிங்க, அதாவது நேர்மை இல்லாமல் இந்த மாதிரி தப்பான பாதையை காமிச்சு தப்பான வழியில் வந்து நீ போனீன்னா வந்து வேலைக்கு போயிடலாம், நிறைய சம்பாதிக்கலான்னு பண ஆசையை தூண்டி வந்து நம்மகிட்ட பணத்தை பிடிங்கிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து யாராவது பண ஆசை தூண்டினாங்கனாவே நீங்கள் உஷாராயினுங்க. ஓகேவா? நேர்மையாக மட்டும்தான் போகணுன்னு நினைங்க. ஏன்னா நேர்மையாக போனீங்கன்னா நிம்மதியாக வாழலாங்க, அந்த ஜாபும் உனக்கு பர்மனெண்ட்டாக இருக்குங்க, நீ யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லைங்க. மூணாவதாக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா? ட்ரெயினர்ஸ் தாங்க. எஃபிஷியண்டான ட்ரெயினர்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ட்ரெயினர்ஸ்னால் வந்து இந்த பார்ட் டைமாக ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற வந்து சொல்லி தரணுவாங்க. அவன் வேலையை பார்க்க போயிடுவாங்க, உனக்கே அவன் சொல்லிக் கொடுப்பான். ஸோ நாம் பார்க்க வேண்டியது ஒரு பர்மனெண்ட்டான ட்ரெயினராக இருக்கணும். அவன் வந்து கோர்ஸ் முடிவு வரைக்கும் இருக்கணுங்க. இங்கே நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு ட்ரெயினர் இருப்பார், அந்த ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் இருப்பார், அவர் போயிடுவார், அடுத்தவங்க வருவாங்க, வரமாட்டான், லீவ் போடுவாங்க, வேலையை விட்டு போயிடுவாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எஃபிஷியண்டான ட்ரெயினர் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அதே மாதிரி நான் ஆன்லைனில் படிக்கிறதுனாலும் சப்போர்ட் பண்ணணுங்க, ஆஃப்லைனில் படிக்கிறதா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. நேரில் வந்து படிக்கிற மாதிரி ஒரு சென்டராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா சொல்லித்தரதுக்கு சரியான ஆள் இருக்கணுங்களேன். அண்ட் மூணாவது பார்க்க வேண்டியது அந்த ட்ரெயினர் எஃபிஷியண்டான ட்ரெயினருங்க. ஓகேவா? இப்போ நம்ம கம்பெனிலாம் எடுத்துட்டீங்கன்னா நானே டேரெக்டாக தான் நடத்த போகிறேங்க. நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கின கம்பெனியோட ஓனருங்க. டேரெக்டாக நானே நடத்தும் போது ட்ரெயினர் வரலையா நான் நடத்துவேங்க, ட்ரெயினர்ஸ் ஒழுங்காக சொல்லித்தரலையா நான் ஒழுங்காக சொல்லித்தருவேங்க, ட்ரெயினர் சொல்லித்தரது புரியலையா நான் சொல்லித்தருவேங்க. ஸோ நம்ம கம்பெனி மாதிரி ஓனரே நடத்த ஒரு மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கின ஒரு ட்ரெயினர்கிட்ட படிக்கும் பொழுது எப்படிங்க வேலை கிடைக்காம போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபிஷியண்டான ட்ரெயினர்கிட்ட தான் நீங்கள் படிக்கணுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெயினர் சரியான கைடாகவும் இருக்கணுங்க. நீ படிக்கிற கோர்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி தரவன் தாங்க சரியான கைடாக இருக்க முடியும். நீ சரியான கோர்ஸை வந்து உனக்கு கைட் பண்ணுற ஒருத்தனாக இருக்கணும், அதை சரியாக சொல்லித்தரவன் ஒருத்தனாக இருக்கணும். அது மூலமாக நீ சரியான வேலைக்கு போகிற வரைக்கும் உனக்கு உதவி பண்ணுற ஒருத்தன் தான் வந்து அந்த எஃபிஷியண்டான ட்ரெயினருங்க.
ஒரு ட்ரைனிங்கோட ரொம்ப முக்கியமான ஏரியாவே வந்து ப்ராஜெக்ட் தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனிக்காரன் வந்து ப்ராஜெக்ட் பண்ண தான் ஒன்று எடுக்க போகிறோம். உனக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ண தெரியுமா இல்லையா? ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சாதான் வேல்யூங்க. ஸோ ப்ராஜெக்ட் பண்ண நீங்கள் கற்றுக்கணுங்க. ஓகேவா? 4வது முக்கியமான பாயிண்ட்டாக நான் சொல்கிறது என்னென்னா வந்து ப்ராஜெக்ட் பண்ண கற்றுக்கணுங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான திறமையான ஆசிரியர்கள், அந்த ட்ரெயினர்ஸ் இருக்கணுங்க. அப்படி இருக்கிற ஒரு கம்பெனியில் மட்டும்தான் நீங்கள் வந்து கோர்ஸ் படிக்கணுங்க. நாம் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அதாவது ஒரு டெக்னாலஜி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த டெக்னாலஜியோடைய லேட்டஸ்ட் கான்செப்ட்டுங்க, இப்போ கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற கான்செப்ட்டுங்க, இது படித்தா வேலை கிடைக்குமா இல்லைன்ற அந்த கான்செப்ட்ஸை சொல்லித்தரான பாருங்கள். இங்கே நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறோம், அண்ணா 7,000 நடத்துகிறாங்கண்ணா, 10,000 நடத்துகிறாங்கண்ணா, 10,000 நடத்துகிறாங்க, படித்தா வேலை கிடைக்குமா? இதுதான் கேள்விங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம யோசிக்க வேண்டியது, 50,000 ஒருத்தர் நடத்துகிற வைப்பான், 20,000 ஒருத்தர் நடத்துகிற வைப்பான். ஏன் அவன் 50,000 நடத்துகிறான்னு மட்டும் யோசிங்க. இந்த 20,000 ஏன் அவன் நடத்துறான்றது யோசிங்க. எங்கே அந்த குவாலிட்டி இருக்குன்னு பாருங்கள். 50,000 சூப்பர் குவாலிட்டி நான் சொல்ல வரலைங்க, 20 கம்மின்னு நான் சொல்ல வரலைங்க. ஆனால் என்ன கான்செப்ட்ஸை கவர் பண்ணுறாங்க, யார் அந்த ட்ரெயினருங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக நடத்துகிறாங்க, அவங்க என்ன சப்போர்ட் தராங்க, புரியுங்களா? 20,000 சொல்லி கொடுத்துட்டேன் அமுச்சு விட்டுட்டேன் அவ்வளோதான் அப்படின்னா வந்து அது வேஸ்ட்டுங்க. இந்த 50,000 அவன் என்ன சப்போர்ட் தரான், சரி இல்லை 1,00,000 அவன் என்ன சப்போர்ட் தராங்க, அந்த சப்போர்ட் சர்வீசஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேவா? நான் ஆன்லைனில் படிக்கணும், ஆஃப்லைனில் படிக்கணும், பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம், அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, இன்டர்வியூ கைடன்ஸ் பண்ணுறோம், ப்ராஜெக்ட் கைடன்ஸுங்க, அண்ட் ஃபைனலாக லேட்டஸ்ட் டாபிக்ஸ் நடத்துகிறாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா எடுத்துக்கலாமே. ஜாவா எடுத்துட்டீங்கன்னா நார்மலாக ஜாவா நடத்துவாங்க 20,000 தான். ஓகேவா? அதை தாண்டி வந்து ஜாவா ஸ்விங் நடத்துகிறாங்களா பாருங்கள். இப்போ நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க, ஜாவா ஸ்விங் நடத்துகிறோம். அடுத்து ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு சொல்லி தந்து ஜாவா வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அது ஜாவா ஸ்விங். அதை வச்சு ஒரு வெப்சைட் பண்ணுங்க, ஜேஎஸ்பி. அதை விட வந்து இன்னும் அட்வான்ஸ் வெப்சைட் பண்ணுங்க, ஸ்ப்ரிங் போர்ட். இதே ஃப்ரண்ட் அண்ட் சூப்பர் இன்டெகிரேட் பண்ணுற ரியாக்ட்டுங்க. அதை விட இன்னும் டாப்பாக பண்ணுற ஹைபர்னேட். இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருத்தங்க எப்படிங்க வேலை கிடைக்காம இருக்கும்? ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து ஃபீஸை பார்க்காதீங்க, அதுக்கு பிரயோஜனமாக நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா, நிறைய பேருங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு காரணமே கம்மியான ஃபீஸுக்கு போய் நான் படிச்சுட்டேன், கம்மியான ஃபீஸுக்கு போய் படிச்சுட்டேன். அப்படி படிக்காதீங்க. ஓகே, இங்கே ஃபீஸ் வந்து 1,000 ரூபானா கூட அது நஷ்டம் தானேங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறதுங்க? 50,000 கொடுத்து நான் படிக்கிறேன்பா, இங்கே 20,000 கொடுத்து படிக்குமா, 20,000 கம்மி தானா, அதை பார்க்காத. படித்தா வேலை கிடைக்குமா இல்லையா, நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே இது ஒன்று தாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா சென்டருமே இந்த ஃபீஸை வச்சு தான் வந்து அடிப்பாங்க. கம்மியான ஃபீஸை 2,000 நடத்துகிறேன் 3,000 நடத்துகிறேன்னு சொல்லி தான் வந்து, ஏன்னா அவன் என்ன பண்ணுவானா வந்து கம்மி ஃபீஸில் அங்கே போய் படிக்கலாம்டா. ரோட்டில் இருக்கிற இட்லிக்கும் சரவண பவனில் கிடைக்கிற இட்லிக்கும் வித்தியாசம் இருக்குங்க. குவாலிட்டி மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து வேலைன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தாங்க. அண்டு டெக்னாலஜியை இன்டெப்த்தாக கற்றுக்க பாருங்கள். ஃபைனலாக முக்கியமான பாயிண்ட்டுங்க, இன்டர்வியூ கைடன்ஸுங்க. அதாவதுங்க, யாராவது ஒருத்தர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க நம்பாதீங்க. ஏன்டா நீ தான் சொல்லித்தர போகிற, நீ சொல்லி கொடுத்தா நான் வேலை வாங்கிட்டு போகிறேன், நீ எதுக்கு வேலை வாங்கி தரணும்? வேலை வாங்கி தரேன்னு சொன்னாவே அவனை நீங்கள் நம்பக்கூடாதுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலை வாங்க உருவாக்குவியான்னு கேளுங்க. ஏன்னா வேலை வாங்க உங்களை உருவாக்கிட்ட போதும், நீங்கள் எந்த வேலையை வேணால் வாங்கிட முடியுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இன்டர்வியூக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குற கம்பெனியாக பார்க்கணும் நீங்கள். ஓகேவா? இன்டர்வியூ சப்போர்ட்னா என்ன, ஜாப் கைடன்ஸ் பண்ணணுங்க, இன்டர்வியூ கைடன்ஸ் பண்ணணுங்க, எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குன்ற எல்லா கைடன்ஸும் பண்ணணுங்க, ரெஃபர் பண்ணணும், எல்லாமே பண்ணணுங்க. இது எல்லா அசிஸ்டன்ஸும் கொடுக்குற நல்ல கம்பெனியாக நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கும் பொழுது வேலைன்றது சாதாரண ஒரு விஷயம் தாங்க. எல்லாருக்குமே வேலை கிடைக்குங்க. நம்பிக்கையோட போராடினாங்க, சரியான இடத்துல இருந்து சரியான கைடன்ஸில் இருந்து பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஃபைனலாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, சரியான ஆசானுங்க, சரியான கைடன்ஸுங்க, நேர்மையான பாதைங்க, கடினமான உழைப்புங்க, தன்னம்பிக்கை, இது இருக்கிற யாருமே வந்து தோத்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. எல்லாரும் ஜெயிக்கும் போது நாம் ஏங்க ஜெயிக்க மாட்டோம்? தன்னம்பிக்கையோட போராடுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் வேணும், நல்ல கெரியர் வேணும், அதிகமான சேலரி வேணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை அடையிறதுக்கு சரியான இண்டஸ்ட்ரி ஐடி இண்டஸ்ட்ரி தாங்க. மற்றபடி வந்து படிக்க நீங்கள் தயாராக இருந்தால், கைடன்ஸ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டிகி அண்ட் காஷ்மீர் டெக். வாழ்க தமிழ்.